3 வாரமாக பேசாமல் இருந்துவிட்டு மீண்டும் போன் செய்த காதலி. மகிழ்ச்சி வெள்ளத்தில் போனை அட்டன் செய்த காதலனுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. உருக்கமான லெட்டர் எழுதி வைத்துவிட்டு உயிரை மாய்த்து கொண்ட காதலன். காதலி தனது காதலனிடம் போனில் பேசியது என்ன? காதல் ஜோடி தற்கொலை செய்து கொண்டது ஏன்? காதலன் தனது லெட்டரில் அப்படி உருக்கமாக என்ன எழுதியிருந்தார்? மூணு வாரத்துக்கு மேல காதலி பேசாத வருத்தத்துல இருந்த காதலனுக்கு திடீர்னு அவங்க கிட்ட இருந்து வந்த போன் கால் அளவில்லாத சந்தோஷத்தை கொடுத்திருக்கு. எத்தனை போராட்டம் வந்தாலும் என் காதலி என்கிட்ட பேசாம இருக்க மாட்டான்னு கர்வத்தோடையே போனை அட்டன் பண்ணி இருக்காரு காதலன் வினய் பாபு. ஆனா காதலன் நினைச்சது வேற, காதலி போன்ல பேசினது வேற. எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன், வீட்டுல யாருமே என் பேச்சை கேட்கிற மாதிரி தெரியல, என்னால நீ இல்லாம இந்த உலகத்துல வாழவே முடியாது, அதனால நான் தற்கொலை செய்ய போறேன்னு அழுது இருக்காங்க காதலி. அதுக்கு கொஞ்சம் பொறுமையாயிரு, கண்டிப்பா நம்ம காதலை வீட்டுல ஏத்துப்பாங்கன்னு காதலன் சொன்னப்ப அதுக்கு வாய்ப்பே இல்ல, எங்க வீட்டுல என்னைய கொலை கூட பண்ணுவாங்களே தவிர நம்மள சேர்த்து வைக்க மாட்டாங்கன்னு கண்ணீர் சிந்தி இருக்காங்க காதலி. அடுத்து அம்மா வராங்க, அப்புறமா பேசுறேன்னு போனை வச்ச காதலி பிபி நகர் காட்கேசர் இடையில உள்ள தண்டவாளத்துல வந்த ரயில் முன்னால பாஞ்சி உயிரிழந்துட்டாங்க. உயிரிழந்த இளம்பெண் யாருன்னு ஒரு பக்கம் போலீசார் விசாரணையில இறங்க, மறுபக்கம் அதே கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர் வினய் பாபு உள்ளூர்ல உள்ள விவசாய கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அங்க போன போலீசார் சடலத்தை மீட்டதோட இளைஞரோட பெற்றோர்கிட்ட விசாரணை நடத்தி இருக்காங்க. அப்ப என்ன காரணம்னே தெரியல சார், கொஞ்ச நாளாவே பித்து பிடிச்ச மாதிரி தான் இருந்தானோ, என்னாச்சுன்னு கேட்டு பார்த்தோம், எதுவுமே சொல்லலன்னு சொல்லி இருக்காங்க. அடுத்து வினய் பாபுவோட வீட்டுக்கு போய் ஏதாவது தடயம் சிக்குமான்னு பார்த்திருக்காங்க போலீசார். டேபிள் மேலேயே லெட்டர் ஒன்னு போலீசார் கண்ணுல தென்பட்டிருக்கு. அந்த லெட்டர் இளைஞரோட தற்கொலைக்கு என்ன காரணம் அப்படிங்கறத மட்டும் வெளியில கொண்டு வரல, கூடவே ஒரே கிராமத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவியோட தற்கொலைக்கான காரணத்தையும் வெளியில கொண்டு வந்துச்சு. தெலங்கானா மாநிலம் தண்டேப்பள்ளி பக்கத்துல உள்ள கோர்விச்செல்மா கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர் வினய் பாபுவும் அதே கிராமத்துல இருந்த ஹிதவர்ஷினியும் 2 வருஷத்துக்கு மேல காதலிச்சிருக்காங்க. 20 வயசான ஹிதவர்ஷினி காட்கேசர்ல உள்ள ஒரு கல்லூரியில பிடெக் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. விடுமுறைக்காக வீட்டுக்கு வந்துட்டு போற ஹிதவர்ஷினி காதலன் வினய் பாபுவோட வெளியில போறது வழக்கம். அப்படி ஒரு நாள் ஷாப்பிங் போயிருந்தப்ப ஹிதவர்ஷினியையும் வினய் பாபுவையும் பார்த்த உறவுக்காரங்க பொண்ணு வீட்டுல வந்து சொல்லி இருக்காங்க. அதனால ஹிதவர்ஷினி வீட்டுல பெரிய பிரளயமே வெடிச்சிருக்கு. படிக்க வேண்டிய வயசுல படிக்கிற வேலையை மட்டும் பார்த்தா போதும், பெத்து வளர்த்த எங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க தெரியும்னு கண்டிச்ச பொண்ணோட அப்பா அம்மா வினய் பாபு கிட்ட பேசவே கூடாதுன்னு ஆர்டரும் போட்டிருக்காங்க. ஆனா அதை எல்லாத்தையும் மீறி காதல் ஜோடி பேசுறது, மீட் பண்றது, வெளியில போறதுன்னு இருந்திருக்காங்க. அதனால கடுப்பான பொண்ணோட பெற்றோர் வினய் பாபு கிட்ட இனிமே பேசினா படிப்பையே நிறுத்திடுவோம், சட்டு புட்டுன்னு வேற மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவோம்னு மிரட்டி இருக்காங்க. அதுக்கப்புறம் 3 வாரம் காதலன் வினய் பாபு கிட்ட காதலி பேசவே இல்லை. 3 வாரம் இருந்ததே பெரிய விஷயம், இதுக்கு மேல ஒரு நொடி கூட இருக்க முடியாதுன்னு தான் காதலனுக்கு போன் பண்ணி பேசிட்டு ரயில் முன்னால பாஞ்சி தற்கொலை பண்ணி இருக்காங்க ஹிதவர்ஷினி. அதே மாதிரி காதலி உயிரிழந்த அடுத்த நொடியே உருக்கமா ஒரு லெட்டரை எழுதி வச்சுட்டு காதலனும் கிணத்துல விழுந்து உயிரை மாய்ச்சிருக்காரு. இந்த ஜென்மத்துல சேர்ந்து வாழ முடியலனாலும் அடுத்த ஜென்மத்திலேயாவது என் தங்கத்தை கட்டாய திருமணம் செஞ்சுக்குவேன், சந்தோஷமா வாழுவேன்னு லெட்டர்ல எழுதி இருந்திருக்காரு வினய் பாபு. இளைஞரோட தற்கொலை மூலமா தான் ஹிதவர்ஷினி தற்கொலைக்கு காதல் விவகாரம் தான் காரணம்னு தெரிய வந்திருக்கு. பல நாளா வயிறு வலி பிரச்சனையில இருந்த என் பொண்ணு ரயில்ல பாய்ஞ்சி தற்கொலை பண்ணிக்கிட்டதா போலீஸ் கிட்ட சொல்லியிருந்த ஹிதவர்ஷினியோட அப்பா அம்மா வினய் பாபுவும் தாம் பொண்ணும் காதலிச்சாங்க, அதுக்கு நாங்க எதிர்ப்பு தெரிவிச்சோம், அதனால தான் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு வாயையே திறக்கல. ஆனா ஒரு தற்கொலை மூலமா மற்றொரு தற்கொலை வெளியே வந்ததுனால ஹிதவர்ஷினியோட பெற்றோர் மேலையும் வழக்கு பதிவு பண்ணி விசாரணையில இறங்கி இருக்காங்க காவல்துறையில.